Hi friends, welcome to Hashtag Tamil. நம்ம சேனல்ல இது எதை பத்தின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா Samsung 32-inch LED டிவியோட ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிவியோட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கிறங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அங்கேயும் போய் பார்த்துக்கிறங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதுதான் இந்த டிவியோட இன்டர்ஃபேஸ். இதில் என்ன ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1366x768. இது ஒரு HD ஸ்மார்ட் டிவி. இதுல இப்ப என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இதுல என்னென்ன ஆப்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க செட்டிங்ஸ் என்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். பக்கத்துல பாத்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கு. சர்ச்சில் பாத்தீங்கன்னா யூடியூப் உடைய ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பக்கத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. சோர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா டிவி ஆப்ஷன் இருக்குது, ஏபி ஆப்ஷன் இருக்குது, ரிமோட் ஆக்சஸ் இன்னும் இருக்குது, கனெக்ஷன் கைடு இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் என்னென்ன மோடு கொடுத்துருக்காங்கன்னா பிக்சர் மோடு கொடுத்துருக்காங்க, சவுண்டு மோடு கொடுத்துருக்காங்க, சவுண்டு அவுட்புட் கொடுத்துருக்காங்க, கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க, ஸ்லீப் டைமர் மோடுங்கிறத கொடுத்துருக்காங்க, நெட்வொர்க் ஆக்சஸ்ங்கிற ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. இதுதான் செட்டிங்ஸில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ். செட்டிங்குள்ள என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்சருங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தா சவுண்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங். அதை பற்றின வீடியோ நம்ம சேனலோட நெக்ஸ்ட் வீடியோவாக பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனரல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம டிவியில் இப்போ எப்படி ஒய்ஃபை கனெக்ஷன் நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணுறங்கிறத பார்ப்போம். அதுக்கு நம்ம ஜெனரலுங்கிற ஆப்ஷனுக்கு போகணும். ஜெனரல் ஆப்ஷனில் போய் நெட்வொர்க்குங்கிறத ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்டேட்டஸ்ங்கிறது வரும். அதிலே போய் ஓகே கொடுத்தீங்கன்னா வயர்லெஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், வயர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், மொபைலுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணக்கூடியது வயர்லெஸ். அப்போ நம்ம வயர்லெஸில் போய் ஓகே கொடுத்துடணும். நீங்கள் என்ன ஒய்ஃபை நெட்வொர்க் வச்சுருக்கீங்களோ அதோடைய நேம் இங்கே காமிக்க, நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நெட்வொர்க் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் நெட் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிவியில் என்னென்ன ஆப் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டிவியில் இருக்க ஆப்ஸ் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன ஆப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜாயின் நவ் சைன் இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போய் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இந்த வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூடியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம லேப்டாப் இல்லை பிசியில் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம யூடியூப்குள்ளே போனோம்னா யூடியூப் அப்படிங்கிற லோகோ லோடிங் ஆகுது. இது நம்ம நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து தான் இந்த லோடிங்கிற ஆப்ஷன் டைம் கூடும். இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் உள்ள பிசியில் உள்ள மாதிரியே இருக்குது, அப்படியே இருக்குது. இதுதான் நம்ம யூடியூப்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜி5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி5க்குள்ள போய் கொடுத்து ஓகே பண்ணோம்னா இந்த மாதிரி ஜி5 அப்படிங்கிற அவங்க ஒரு லோகோ மாதிரி ஒன்று வரும். அதுக்குள்ளே போய் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் இருக்க எல்லா வீடியோஸும் நம்ம போய் பார்த்துக்கலாம். எல்லா வீடியோஸ் இல்லை காமெடிஸ் எல்லாமே நம்ம இதில் ஜி5 ஆப்லேயே போய் பார்த்துக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைம் வீடியோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே கொடுத்தோம்னா ப்ரைம் வீடியோ அப்படிங்கிறது லோடிங் ஆகுது. லோடிங் ஆனதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஆகுது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன்இன் கொடுத்துருக்காங்க, ப்ரௌஸ் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா Sunnxt கொடுத்துருக்காங்க. Sunnxt பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தான் வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதோடைய ஹோம் பேஜ் இப்படி தான் ஹோம் பேஜ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மூவிஸ் சன் டிவியில் இருக்க எல்லா மூவிஸோடைய இதுவுமே கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹோம், மூவி, டிவி ஷோஸ், லைவ் டிவி, மியூசிக் வீடியோஸ், காமெடி அண்ட் செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே மூவிஸ். ஸோ கூகுள் ப்ளே மூவிஸ்ங்கிறதுல ஒரு மூவி பார்க்குற ஆப் தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இதில் போய் நம்ம கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம மூவிஸ் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேலரிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் எப்படின்னா நம்ம நார்மல் ப்ரௌசர் மாதிரி தான் அதில் கொடுத்துருக்காங்க. இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா யூடியூப், கூகுள், ஃபேஸ்புக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கூகுளில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நார்மலாக மொபைல்லலாம் கூகுள் எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி தான் இதில் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்ச் பாக்ஸ் ஆப்ஷன் வந்துருக்குது. இந்த ஆராவை பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்டை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். நம்ம ரிமோட்டை வச்சு மூவ் பண்ணி சர்ச் பாக்ஸில் வச்சு ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கீபேட் ஆப்ஷன் வரும். அந்த கீபேடில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு சிஸ்டம் ப்ரௌசராகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸ்டர்னலாக மவுஸோ கீபோர்டோ நம்மளுக்கு தேவையில்லை, ரிமோட்டை வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம டிவியோட ஃபுல் ரிவ்யூ. இதோடைய ஃபுல் ஃபீச்சர்ஸே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த டிவியோட ஆடியோ குவாலிட்டியும் வீடியோ குவாலிட்டியும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆடியோ குவாலிட்டி பார்ப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.